உங்க பிறந்தனால வந்து நாங்க பெருசா அப்படியே ஒரு லெவல்ல வச்சு கொண்டாடலாம்னு ஆசைப்படுறோம்ப்பா. அது இது ஒரே நாள் இருந்தா என்னடா அதுக்கு என்ன விழா? ஏன்பா? டேய் கண்ணா, உனக்கே நல்லா தெரியும் நான் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறது இல்லைன்னு. எப்போ உங்க அம்மா போனாலோ அப்பவே நான் பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டேன். அவ இருந்த வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் எனக்கு ஒரு ஆனந்தம்டா. ஏன்னா என் பிறவி பையனே உங்க அம்மா தான்டா, அதனால கொண்டாடினேன். அவ போயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அதனால என் பிறந்த நாள்லாம் கொண்டாடுவானா விடு. நான் என்ன சின்ன குழந்தையா பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதுக்கு? விடுறா, அந்த விடு. ஏதோ ஆர்டர் கிடைச்சிருக்கீங்க, என்ன ஆர்டர் அதை பத்தி சொல்லு. அப்பா உங்க பிறந்த நாள் தான்ப்பா அந்த ஆர்டரு. என்னடா சொல்ற? இல்லப்பா, வெளியிலலாம் போய் ஈவெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டா என்னமோலாம் கேட்குறாங்கப்பா. நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்கலாம் கேட்குறாங்க. முன்னாடியே நீங்கள் எதாவது பண்ணிடணும், அது நீங்கள் ப்ரூஃபாக காட்டணும், அப்படி இப்படின்னா கேட்குறாங்கப்பா. எங்களாண்ட இல்லையே. அதனால தான் சரி ஓகே, உங்கள் பிறந்தநாள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணி அதை வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 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 ப்ரூஃபாக காட்டலான்னு நினச்சின்னுக்கிறேன். நாங்கள் இப்போ புதுசாக இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம்லப்பா. இது உங்கள் பிறந்தநாள் நீங்கள் ஆரம்பித்தா நல்லா இருக்குமேனு நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா. அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்கப்பா. அது எங்களுக்கு கிடையாது, அதனால கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பழையபடி கேட்ரிங் பண்ணிங்க பார்த்தாச்சு. நான் ஆட்டோ ஓட்டுறனாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க. இல்லை அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. அவங்க வந்து இதில் சாதிக்கணும் முடியும்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கா இல்லைனா கூட பாவம் அவங்க வேதாஜிக்காவாதுப்பா, ஒத்துக்கோங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறோன்ற சந்தோஷம் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒரு இது எங்களுக்கு அனுபவமாக இருக்கும்லப்பா. இந்த ஒரு ஈவெண்ட்டுப்பா, இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் நாங்கள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு கப்புன்னு நிறைய ஈவெண்ட்டை பிடிச்சிருவோம்ப்பா. அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கான பர்மிஷன் மட்டும் எங்களுக்கு கொடுங்களேன், முதல்ல நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. அப்பா நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளியில் யாரும் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் தான் கொடுக்கணும், ஒத்துக்கோங்கப்பா. சரிடா கண்ணா, சரிடா. இது உன் பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், தாராளமா செய். உங்க சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னடா வேணும்? நீ வேதா எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை விட எனக்கு ஆனந்தம் வேற என்ன இருக்குது? பிறந்த நாள் கொண்டாட வேணாலும் பிடிவாதமா இருந்தேன். கொண்டாடுறதுக்கு நல்ல காரணத்தை சொல்லிவிட்டீங்களே, அப்புறம் என்ன வெளுத்து கட்டுறா ராஜா? அப்பா அப்பா, ஐயோ அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ அப்பா, பயங்கர சந்தோஷமா இருக்குது, எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா தேங்க்யூ. என்ன இது பண்றாங்க? பயங்கர ஹாப்பியா இருக்குது. அப்பா அப்பா அப்பா, இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் வேதாஜி சொல்லிட்டு வந்துடுறப்பா. எங்கள் மூத்த தளபதி ஐயா ராமநாதன் அவரின் பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, தளபதி தளபதி, எங்கள் தளபதி தளபதி. ஏய் ஒட்டுக்கடா போஸ்டர், அடிக்கடா பேனர, பாண்டமா பண்றா. அவனோட கிறுக்கு பையலா இருக்கறான். ஆமாண்டி, உனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லு, ஃப்ரீஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குன்னு. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. வேதாஜி சரி, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். வேதாஜி வேதாஜி, ஒரு சந்தோஷமா மாட்டுங்க. சொல்லுங்க. நம்ம கம்பெனியோட ஈவெண்ட் பண்றதுக்கு நான் ஒரு கிளைண்ட் புடிச்சிட்டேன். நீங்க அப்படி வாங்குறீங்க? நிஜமா தான் சொல்றேன், ஆர்டர் புடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெஸ்ட் ஆர்டரா பண்றோம். அதுக்கப்புறம் ஆர்டருக்கு மேல புஷ்னே இருக்கிறோம், சைன் பண்ணி போயினே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் கிடைச்சதோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு பாருங்க. ஆமா வேதாஜி, நிஜமாலுமே நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த ஆர்டரை வச்சு நம்ம அப்படியே கம்பெனியை பெருசாகிறோம், பெரிய லெவலுக்கு போறோம். இவனா பார்த்துனே இருங்களேன். கண்டிப்பா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம், என்னத்தை கீச்சிரோன்னு கலாச்சாங்கல்ல, அந்த பேடி பீப்பிள்ஸ், துஷ்ட சக்திஸ், அவங்க முன்னாடி நம்ம வந்து யாருன்னு அப்படின்னு ப்ரூஃப் பண்றாங்க, காட்டுறாங்க. இந்த ஆர்டருக்கான வாய்ப்பு யார் தெரியுமா? யாரு? நல்ல மனுஷங்க. நம்ம
நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான ஆத்மா லயன் கிங்கு எத்து நம்மாலே நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா அது அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. அவரோட பிறந்த நாள் தான் நம்ம நட்ட போற முதல் ஈவெண்ட். தலையும் ஓகேன்ச்சு. யாருன்னு இன்னும் சொல்லலையே. வேற யாருங்க, நம்மளோட ஜெமினி கணேசன். மாமாவா? ஆமா. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எஸ், அப்பாவோட பிறந்தநாள தான் நம்ம ஒரு பெரிய விழாவை எடுத்து ஈவெண்டா நடத்த போறோம். அம்மா இறந்து போனது அப்பா பிறந்தநாள் கொண்டாடினதே கிடையாது. புது ட்ரெஸ் விட போட மாட்டிருப்போம். 35 வருஷமா பிறந்த நாளே கொண்டாடாம இருந்த ஒரு மனுஷனை இந்த வருஷம் கொண்டாட வைக்கிறதுக்கு நான் சம்மதம் வாங்கிட்டேன். சூப்பருங்க. மாமாக்கு எப்ப பர்த்டே? ஜூன் 22. அன்னைக்கு வீடே அப்படியே அலங்காரிச்சு அப்படி இருக்கணுங்க, ஜேன் இருக்கணுங்க. ஏங்க, நம்ம இப்பதான் ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுக்கு யாருக்கு ஈவெண்ட் கொடுக்கல. Why not? இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு போட்டுமே. நம்ம யாரு, நம்மனால என்ன முடியும், நம்ம டேலண்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறோங்க. நமக்கு வேண்டியது இதுக்கு மேல ஒரு ஆர்டர், அதுக்கு வேண்டியது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. சோ இதுவே நம்ம ஏன் ஒரு ஈவெண்டா பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கிக்க கூடாது? வாட் யூ சே? கண்டிப்பா. அன்னைக்கு நம்ம ஆர்டர் கேட்டு போகும்போது அந்த ஆள் என்ன சொன்னாரு? நீங்க மட்டும் கண்ணாமண்ணா பண்ணி ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கல்யாணம் நடத்த முடியுமா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அதை லேப்டாப்ல காட்டுங்க அப்படி அவர் கேள்வி கேட்டார்ல. ஊட்டி கழிச்சு பார்த்தா அவர் கேட்டதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இட் இஸ் ஓகே. அப்படியே நம்ம சொதப்புனாலும் இங்க யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்களே, ஏன்னா ஃபங்க்ஷனே நம்மளுது தானே. வாட் ஏ பியூட்டி. நான் சொதப்பிடுவேன்னு நீங்களும் நம்புறீங்களா? இப்போ வண்டியில நம்ம ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறது இல்லையா, அதே மாதிரி இது ஒரு ட்ரையல் எடுத்துட்டு போவோம். தட்ஸ் ஆல். இதுல பண்ற நம்ம சிறு சிறு தவறுகள், சின்ன சின்ன மிஸ்டேக்குகள், இதெல்லாம் அடுத்த வாட்டி பண்ணாம கரெக்ட் பண்ணிப்போம். சோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிட்டு போட்டுங்க. நத்திங் ராங்குங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம சொதப்புவேன்னு சொல்றீங்க. மாமாவோட இந்த பர்த்டே எடுத்து எந்த சொதப்புல இல்லாம பெருசா சக்சஸ் பண்ணி காட்டுறேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். கல்பனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்க வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்பாவோட பிறந்த நாள் வருது. மாமாவோட பிறந்த நாளா? சூப்பருங்க. நான் என்ன பண்ணணும்? ஸ்வீட் பண்ணணுமா? பண்ணிடுறேன். ஸ்வீட் விதவிதமா சாப்பாடு எல்லாம் சமைச்சு அமக்கலை படுத்திடுறேன். இததான் சொல்ல வந்தீங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? அப்படிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் தான் சொல்ல வந்த. நீ பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல எதையாவது பண்ணி தொலைச்சிடாத. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வேதாவும் நாகராஜனும் ரொம்ப பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை. ஓஹோ, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்களா? அத சொல்லதான் வந்தீங்களா? எல்லா வேலையையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீ அமைதியா இருந்தாலே போதும். 35 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா பர்த்டேவை கொண்டாட போறோம். உன்னால எந்த பிளாக் மார்க்கும் வந்துடக்கூடாது. உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்னங்க பிரச்சனை பண்ண போறேன்? நீ என்ன வேணாலும் பண்ணுவ. யாருக்கு தெரியும்? வேதவல்லிக்கும் நாகராஜுக்கும் சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும். சொன்னது புரிஞ்சுதா? என்னங்க, ரொம்ப நாள் கழிச்சு மாமா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. நான் மட்டும் எப்படிங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது? இந்த வீட்டு மூத்த மருமகளா நானும் ஏதாச்சும் வேலை பாக்குறேங்க. அப்படின்னா வேதாவும் நாகராஜும் சொல்றத மட்டும் செய். நீயா ஏதாவது பண்ணி தொலைச்சினா? வேதவல்லி, என்ன உன் வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டல. திரும்பவும் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றோம். அதுல உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். என்னங்க, என்ன அப்படி இந்த ஃபங்க்ஷன் என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சதுன்னா நான் சொல்றத கேப்பீங்களா? என்ன பண்ணோம்? என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? பழைய மாதிரி என் கூட
சந்தோஷமா குடும்பம் நடத்துவீங்களா? இதை மட்டும் எனக்காக பண்ணுவீங்களா ப்ளீஸ்? முதல்ல நீ ஒழுங்காரு, அப்புறமா பார்க்கலாம். ஆனா இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அந்த வேதவழியையும் நாகராஜையும் கண்டிப்பா பிரிப்பேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேன். இது இந்த கல்பனாவோட சபதம். என்னத்த அவசரமா பார்க்கணும் வர சொன்னேன்? அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்பா, அதுக்கு தான் வர சொன்னேன். சொல்லுத்தா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நாம எதை பத்தி பேச போறோம்? எல்லாம் அந்த ராமநாதன் குடும்ப விஷயத்தை பத்தி தான். சொல்லுத்தா, என்ன விஷயம்? அந்த ராமநாதனுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாங்களாம்ப்பா. என்னம்மா இந்த வயசுல போய் அவனுக்கு பிறந்த நாள்? அந்த வேதாவும் நாகராஜும் இந்த பிறந்த நாளை ஒரு பெரிய ஃபங்க்ஷனா எடுத்து நடத்த போறாங்களாம்ப்பா. புரியலையேத்தா. அவங்க புதுசா ஏதோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வெளியில எங்கேயும் ஆர்டர் கிடைக்கல. இந்த பர்த்டேவை ஃபங்க்ஷனா எடுத்து பண்ணி அவங்க வெளியில ஆர்டர் எடுக்க போறாங்களாம். சரிதா, இதுல அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? இதுல தான்ப்பா விஷயமே இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்க போற அன்னைக்கு அந்த வேதாவை காலி பண்றோம். அந்த பழிய தூக்கி கல்பனா மேல போடுறோம். அவளை உள்ள அனுப்புறோம். ஏத்தா, இது சரியா வருமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லத்தா, அன்னைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்குறோம்னு சொல்லி அந்த விஷயம் சொதப்பிருச்சுல்ல, அதை கேட்குறேன். இது அப்படி நடக்காதுப்பா. கண்டிப்பா அவளை போட்டு தள்ளுறோம். இது நாம நினைச்சபடி நடக்கும். ஏன்பா அப்படி பாக்குறீங்க? இல்லத்தா, இதுவரைக்கும் போட்ட எல்லா திட்டமுமே சொதப்பிருச்சு. இதையாவது ஒழுங்கா பண்ணியா? கண்டிப்பா பண்ணிடலாம்ப்பா. இதுதாம்மா நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இதுல கோட்டை விட்டோம் அப்புறம் எப்பவுமே முடியாது. இல்லப்பா, இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கண்டிப்பா நான் அவளை காலி பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத்தா, அந்த வேதாவை கடத்தினதுலயும் நீ பாட்டுக்கு ஏதோ பண்ண. இப்போ அவ பாட்டுக்கு அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கா? அப்பா, அது வேணும்னு பண்ணது தானேப்பா. கல்பனா வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் அவளை வீட்டுக்குள்ள வர வச்சேன். இல்லனா அவளை அன்னைக்கே போட்டு தள்ளிருப்பேன். அவளை கொன்ன பழி கல்பனா மேல விழணும். அவ ஜெயிலுக்கு போகணும். இதுதான் நம்மளோட திட்டமே. அதுக்கு இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனை நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பமா அமைச்சுக்கணும்பா. அம்மாடி, நீ சொல்ற மாதிரி இது நடக்குமா? நிச்சயமா நடக்கும்பா. நான் என்ன பண்ண போறேன்ற திட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல சொல்றேன். அந்த ராமநாதனோட பிறந்த நாள் வேதாவோட இறந்த நாளா இருக்கும். அந்த கல்பனா அவ ஜெயிலுக்கு போற நாளும் அன்னைக்குதான்ப்பா. இந்த மாதிரி வாய்ப்பு எப்போது ஒரு நாளைக்கு தான் வரும். அதை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா இப்படியே கடைசி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்துட்டு போக வேண்டியதேன். இல்லப்பா, இதை நான் கண்டிப்பா நடத்தியே தீருவேன். என்ன நம்புங்க. சரிதா, நான் உன்னை நம்புறேன். வாங்க சார், சார், இது பட்டு வேட்டி பட்டு சட்டைலாம் எங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? வாங்க. வாவ், Dress எல்லாம் இவ்ளோ அழகா இருக்குல்ல. என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கீங்க? அதாங்க வளகுள்ள அப்பா வேட்டி சட்டை பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துக்கலாம். அவள்தான். வேண்டாமே, துணி எடுத்து தைக்கலாம். துணி எடுத்து தைக்கலாமா? அதெல்லாம் செட் ஆகுது. அவர்லாம் போட மாட்டாருங்க. ரெண்டாவது இது மேல துணியை வாங்கி தைக்கிறதுல டைமே கிடையாதுங்க. சீக்கிரம் தைக்கிற மாதிரி எனக்கு ஒரு டெய்லர் தெரியும். நான் அவர்கிட்ட பேசிட்டேன். டைம் எல்லாம் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு ஏதாச்சும் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம ரெடிமேடா எடுத்துட்டு போயிடலாமே. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? அது இல்லைங்க, எதுக்கு தேவையில்லாம நான் கேக்குறேன். இது பாருங்க, நான் தனியா அதுக்குன்னு காஸ்டியூம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுபடிதான் நான் காஸ்டியூமை ரெடி பண்ண போறேன். நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். என்ன கான்செப்ட்? அத ஃபங்க்ஷன் அன்னைக்கு பாருங்க. அது என்னங்க எனக்கு தெரியாம ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. ஏங்க, அதான் சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டேன்ல. இப்பவே சொல்லுனா என்ன அர்த்தம்? அது எதுங்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியாம என்னங்க சஸ்பென்ஸ்? இப்ப சொன்னா ஏய் என்ன? மாப்ள, அதான் சஸ்பென்ஸ்னு சொல்றாங்கல்ல, விட.
சரி மஞ்சு, உங்களுக்கு தேவையானது நீங்க எடுங்க, எனக்கு தேவையானது நான் போய் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன எடுக்க போற? ஏன்? சொல்லு. பட்டு புடவை. பட்டு புடவைலாம் எடுக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எனக்கு பட்டு புடவை தான் வேணும். ப்ளீஸ் கல்பனா, புரிஞ்சுக்கோ. நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன், அதுபடி தான் எடுக்க போறேன். கண்டிப்பா உனக்கு இது பிடிக்கும், நம்பு. கடுப்பேத்துறாளே. ஏதோ ஒன்று பண்ணி தொலை. மஞ்சு, மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போலாம். நாங்க அங்க போறோம். சரி வேதாஜி. என்னடா அவங்க வர வர எதுவுமே என்னடா சொல்ல மாட்டேங்கிறாங்க? டேய், அதான் சஸ்பென்ஷன் ஏதோ சொன்னாங்கல்ல. டேய், இதை மட்டும் நான் சொல்லடா. வர வர அவங்க என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல மச்சான், அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்களோட போக்கே வர வர எனக்கு புரிய மாட்டேங்குது. மாப்ள, நீ ஏன் இப்படி பேசுற? டேய், வேதாஜி மாறலடா, நீ தான் மாறிட்ட. என்னடா உளர்ற? ஆமாடா, இதே வாய் தான் என் வேதாஜி எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுச்சு. ஆனா இப்ப வேதாஜியே மாறிட்டாங்கன்னு சொல்லுது. ஏண்டா, நரம்பு இல்லாத நாக்கு மாறி மாறி பேசுன்னு சொல்லுவாங்க தான். ஆனா அதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அம்மா என்ன குறை சொல்லுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு ஆர்வத்தை தானே கேட்டேன். ஏண்டா, அதான் அவங்க சொல்லல. அப்ப அவங்க அதை மறைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ வாய் முன்னிரு, எனக்கு சரியா படல மச்சி. அவங்க மாறிட்டாங்க. டேய் டேய், சும்மா நீ கண்டதை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காதடா. வா, நம்ம போய் டீ சாப்பிட்டு வந்துருவோம். அட வாடா, வாடாங்கிறல, வா. எதுக்குடா தேவையில்லாம என்னென்னமோ நினைக்கிற? ஓ, இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நாம் அது பெருசு பண்ணி விரிசலை ஏற்படுத்துவோம். அப்படி என்னதான் ட்ரெஸ் எடுக்கிறா? கான்செப்ட்ங்கறா, சர்ப்ரைஸ்ங்கறா? என்னவா இருக்கும்? என்ன வேதா, என்ன பண்ண போறேன்னு அட்லீஸ்ட் அவர்கிட்ட சொல்லலாம்ல. இல்ல மஞ்சு, என்னால எதையுமே பண்ண முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனை கூட நான் சொதப்பிடுவேங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப நான் புதுசா கான்செப்ட் எடுத்து பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவாரு. அதனாலதான் அவர்கிட்ட நான் சொல்லல. நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு உன்னதானே தப்பா நினைப்பாரு. கண்டிப்பா நினைப்பாரு தான். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு புதுசா பண்ணிருக்கீங்கன்னு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கும்போது அவருக்கே நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாரு. நான் சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கேன்னு அவர் என்ன நம்புவாரு. இப்ப புரிஞ்சுக்காம போலாம், ஆனா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க கூடிய ஆள் தான். என்ன, இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் மஞ்சு. இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. இவ நாகராஜுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறா. அவன் இவன் மேல சின்னதா கோவத்துல இருக்கான். இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் சொதப்புனா கண்டிப்பா 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ சொதப்ப வச்சிருவோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. இத வச்சு 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி பிரிச்சிடலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அக்கா அக்கா, ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி இருக்கே. என்னத்த பெருசா பிளான் பண்ண போறேன்? புருஷன் பொண்டாட்டியை எப்படி பிரிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்பவுமே நீங்க யோசிக்கிறது தானக்கா. எப்பவுமே யோசிக்கிறது தான். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாவே நடக்கிற மாதிரி இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நாங்க துணி எடுக்க போனோம்ல, அங்க அவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்னதா பிரச்சனை வந்துருச்சு. ரெடிமேட்ல ட்ரெஸ் எடுக்கலான்னு நாகராஜ் சொன்னான். அதுக்கு அவ ஏதோ கான்செப்ட்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி துணி எடுத்து தைச்சே ஆகணும்னு சொல்லிட்டா. ஓ, இப்போ இத காரணமா வச்சு அவங்களுக்குள்ள சண்டை வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடலாம். என்னக்கா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஆமா அனிதா,
போற போக்க பார்த்தா 2 பேரும் அடிதடி ரேஞ்சுக்கும் வந்துருவாங்க போல இருக்கு. அப்படி நடந்தா நமக்கு வேலை ஈஸி தானே. இல்லனா கூட நாம எதுக்கு இருக்கோம்? அப்படி சொல்லு அனிதா. ஆமா, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? அதை ஏன் கேக்குற? அதான் சொன்னனே, ஏதோ கான்செப்ட் வச்சிருக்காளாம். அதுபடிதான் ட்ரெஸ் எடுக்கணுமா. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை கூட எடுக்க முடியல. கவலைப்படாதீங்கக்கா, ஃபங்க்ஷன்ல இந்த புடவை மாற்ற வச்சு பெருசா பிரச்சனை பண்ணிடலாம். அனிதா, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அவங்களுக்குள்ள இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சிட்டு இருக்கு. அதை ஊதி பெருசுப்படுத்தினா போதும், பிரச்சனை பெருசாயிடும். அப்ப கண்டிப்பா பண்ணலாம்க்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சும்மா சொல்லக்கூடாது அனிதா. எனக்கு எல்லா விதத்திலயும் ஏத்த மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேனா? உன் கதையை முடிக்க உன் கூடவே இருந்து உனக்கு குழி பறிச்சிட்டு இருக்கேன். என்ன அமைதியாயிட்ட? இல்லக்கா, உங்களுக்கு நான் உதவி பண்ணாம வேற யார் பண்ண போறா? இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அனிதா, மொத்தத்துல அவங்க 2 பேரும் பிரிஞ்சா நமக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நான் சொல்றதெல்லாம் நீ உண்மைன்னு நம்பிட்டு இருக்கியே கல்பனா.